ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். நம்ம ஊர் இந்தியாவை பத்தி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இது ஒரு நல்ல விஷயம்னு வேற சொல்றாரு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா இனி ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருள் வாங்காதுன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது உண்மையான்னு எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. உக்ரைன் ரஷ்யா சண்டையால ரஷ்யா மேல அமெரிக்கா நிறைய தடைகளை விதிச்சிருக்கு. ஆனாலும் நம்ம இந்தியா சீனா எல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான விலைக்கு பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருக்கோம். இதனால கோபப்பட்ட ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கு 25% வரி போடுவேன் அப்படின்னு மிரட்டியிருந்தாரு. இந்தியா எங்க நண்பன் தான், ஆனா எங்க பொருட்களுக்கு அதிக வரி போடுறாங்கன்னு கடுமையா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து ராணுவ தளவாடங்களையும் எரிபொருட்களையும் இந்தியா வாங்குறது சரியான விஷயம் இல்லைன்னும் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மிரட்டலுக்கு பயந்து சில இந்திய நிறுவனங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருள் வாங்குறத நிறுத்திட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இதனால தான் ட்ரம்ப் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசு இது பத்தி எதுவும் சொல்லல. உண்மையிலேயே இந்த முடிவு நமக்கு நல்லதுதானா, இல்ல அமெரிக்காவுக்கு பயந்து இப்படி பண்றோமா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.